ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் சாரதி. இது விசார் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். லாஸ்ட் வீடியோல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பத்தி நான் சொல்லியிருந்தேன். பட் அது எவ்வளவு பேருக்கு புரிஞ்சது அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால இந்த குயிக் வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணோம். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ பார்க்க போறது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பத்தி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் செகண்ட். இது வந்துட்டு நான் எடுத்திருக்கிறது நிஃப்டியோட சார்ட். நிஃப்டியோட சார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த அப்பர் சைடு இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு 11,000 சம்திங் இல்லை. நெக்ஸ்ட் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 8,966 அந்த ரேஞ்சில் இருக்கு. அதை பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு 11,175 இருக்கு. அதையும் பிரேக் பண்ணி மேலே போனாங்க அப்படின்னா அப்புறம் 11,765 இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதை விட அதிகமா நமக்கு முன்னாடி எவ்வளோ ஹை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ கிரிக்கெட் எடுத்துக்கோங்க. கிரிக்கெட்ல வந்துட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு ஒரு 76 அடிக்கிறாரு, அடுத்த ஒரு மேட்ச்ல வந்துட்டு ஒரு 86 அடிக்கிறாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவருக்கு இருந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 76 இருந்தது, இப்போ வந்துட்டு 86 அடிச்சிட்டாரு. அப்போ அடுத்தது வந்துட்டு அவரோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு 86 இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஹையர் ரேஞ்ச் ஆஃப் சார்ட்ல வந்துட்டு இந்த இதுல வந்துட்டு நமக்கு இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துட்டு இப்போ அப்கிரேட்ல இருக்கிறனால அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கிராஸா போட்டு பார்க்குறோம். இது வேற கெயில பார்ப்போம். கெயில பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2008ல நல்ல ஹை போயிருக்காங்க. நல்ல ஹை போயிட்டு 2010 அந்த ரேஞ்சில் இல்லை 2009 நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சில், ஏன்னா மந்த்லி சார்ட் போட்டிருக்கேன், அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நியர்லி கிராஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை தாண்டி இந்த முன்னாடி நம்ம ஹை இருக்கு இல்லைங்களா, இதை தாண்டி அதுக்கப்புறமா ஒரு கிரீன் கேண்டில் ஸ்டிக் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு மேல ஒரு கேண்டில் ஸ்டிக் வரணும். அப்புறம் தான் வந்துட்டு அதோட அப் ட்ரெண்ட் ஆரம்பிக்கும். இந்த இடத்துல பிரேக் பண்ணி பாருங்க மேல போயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க அந்த ரெசிஸ்டன்ஸை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரேக் பண்ணல, உடனே ஒரு ரெட் கேண்டில் வந்துருச்சு, மறுபடியும் ரெட் கேண்டில் டவுன் ட்ரெண்ட், மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இந்த இடத்துல வந்து இந்த முன்னாடி இருந்த ரெசிஸ்டன்ஸை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டாங்க. நான் என்ன உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கணும்னு ஒரே நிமிஷம்ங்க. இப்ப பாருங்க, இதுதான் வந்துட்டு ஓல்டு ரெசிஸ்டன்ஸ். இந்த இடத்துல இருந்து அவங்க இந்த இடத்துல டச் பண்ணிட்டாங்க, இதை தாண்டி மேல போனாங்க. இது வந்துட்டு ஷேடோ. ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு பாடி ஆஃப் த கேண்டில். மேல இருக்க இந்த இது வந்துட்டு விக், இந்த விக்னு சொல்லுவாங்க, இல்ல ஷேடோன்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி மேல வந்துட்டு இதுக்கு பதிலா அந்த ரெட் கேண்டிலுக்கு பதிலா மேல வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டில் வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் அப்படியே அப்படில போயிருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்துட்டு ரெட் கேண்டில் வந்ததுனால அப்படியே டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. டவுன் ட்ரெண்ட் வந்தாலும் அதுக்கு அடுத்தது வந்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு மறுபடியும் மேல வருதுங்களா, வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் என்ன அப்படின்னா இங்க இருக்கு. சப்போர்ட் லெவல் இங்க இருக்கு, ஏன் இதே வச்சுக்கோமே. இந்த இடத்துல வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாங்க, இதை பிரேக் பண்ணிட்டு அப்படியே மேல போயிட்டாங்க. ஸோ இந்த நீங்க வந்துட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்க பை பண்ணணும் ஒரு ஷேரை வந்துட்டு நான் அந்த ஒரு 5 ஸ்டாக் சொல்லியிருந்தேன், அதாவது டாப் கெய்னர்ஸ்
5 ஸ்டாக் சொல்லியிருந்தேன். அதுல வந்துட்டு நீங்க பை பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்க இந்த இதுலயே வந்துட்டு டிசைட் பண்ண முடியாது இது ஏறுமா ஏறாதான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நீங்க பை பண்றீங்க. எப்போ 69 ருபீஸ்க்கு நீங்க பை பண்றீங்க அப்படின்னா இது வந்துட்டு அப்படியே அப் ட்ரெண்ட்ல போயிட்டே இருக்கு. நீங்க வந்துட்டு 145க்கு நீங்க செல் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் யுவர் ப்ராஃபிட். அது வந்துட்டு கரெக்டா எக்ஸாக்டா நீங்க இந்த இடத்துல பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு மேல போகுமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அதாவது நீங்க ரெகுலரா நீங்க ட்ரேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே அந்த ஒரு அவேர்னஸ் வந்துடும். இந்த ரெட் கேண்டில் பார்த்த உடனே இப்ப பாருங்க, இந்த இடத்துல பையர்ஸும் செல்லர்ஸும் பயங்கரமா இந்த பக்கம் வந்துட்டு செல்லர்ஸ் இழுத்துருக்காங்க, அந்த பக்கம் பையர்ஸ் இழுத்துருக்காங்க, நடுவுல வந்துட்டு ரெட் கேண்டில் வந்துடுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு செல்லர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் சைடு, அப்புறம் பையர்ஸ் கொஞ்சம் நிதானமாயிட்டு அவங்க சைடு எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. இது வந்துட்டு நீங்க நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அப் சைடு, அந்த டாப்பர் சைடு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அதே சப்போர்ட் அப்படின்னா இப்போ நம்ம கீழே விழுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் தேவை, ஏதாவது ஒன்று பிடிச்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கும்போது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சப்போர்ட்னு வைங்க. இதுல இருந்து மேல போறாங்க, மறுபடியும் கீழே இறங்கி வர்றாங்க, வந்துட்டு இந்த இடத்துல ஷேடோ தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே தவிர உங்களுக்கு பாடி ஆஃப் த கேண்டில் இந்த இடத்துல வரல. அப்படியே பாடி ஆஃப் த கேண்டில் வந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் இந்த இடத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் இப்படி போயிருக்காது, இப்படி போயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணல, மறுபடியும் அந்த சப்போர்ட் லெவல் டச் பண்ணிட்டு மேலே போயிட்டாங்க. அதான் நான் நேத்தே சொன்னேன் உங்ககிட்ட, இந்த சப்போர்ட் லெவலை வச்சு நீங்க சேல் பண்ண ஆரம்பிங்க. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இருக்க சப்போர்ட் லெவலை வச்சு நம்ம சேல் பண்ணணும். இந்த இடத்துல வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்க பை பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு கேண்டில் வந்துட்டு டவுன் ஆனதும் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க சேல் பண்ணிட்டீங்க. சேல் பண்ணதுக்கு அப்புறம் டவுன் ஆகி முன்னாடி உங்களுக்கே இந்த ரேஞ்ச் தெரியும், இதுக்கு வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கு. அப்போ நம்ம இந்த லெவலுக்கு மேல நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காவா பை பண்ணி வச்சிடலாம். இந்த இடத்துல செல் பண்றீங்க, இந்த இடத்துல பை பண்றீங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பை பண்றீங்க, இந்த இடத்துல செல் பண்றீங்க. இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. ஸோ நம்ம பை பண்ணிட்டு செல் பண்ணலாம், செல் பண்ணிட்டு பை பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ட்ரெண்ட் மாறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. இந்த இடத்துல ஒரு டோஜி வந்திருக்கு அப்படிங்கும்போது வந்துட்டு பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட். அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க வந்துட்டு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே அப் ட்ரெண்ட்ல வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஹை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்தது சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா வைங்களா, இதுக்கு சப்போர்ட் லெவல் அப்படின்னா இந்த இடம் தான். ஆல்ரெடி அந்த சப்போர்ட் லெவலை கிராஸ் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த கேண்டில் எப்படி அப்படின்றத வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஒருவேளை இதுக்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் வந்துட்டால் அடுத்த சப்போர்ட் லெவல் இங்க தான் இருக்கு. இங்க 46ல இங்க இருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவல் இங்க இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் வச்சுதான் வந்துட்டு நம்ம பை பண்றது செல் பண்றது, இன்ட்ராடேல பை பண்றது செல் பண்றது எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ண முடியும். சரிங்களா? அதனால வந்துட்டு இதுல இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து பாக்குறதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, நிறைய இருக்கு. அதுல வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் நிறைய இருக்கு. அது எல்லாத்த பத்தியும் தனித்தனியா நான் சொல்றேன். இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குயிக் வீடியோ போட்டேன். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.